Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கிளாஸ் லெவல் சாப்டர் 5 எக்ஸசைஸ் 5.1ல 7 சம் பார்க்கலாம். இது பேஜ் நம்பர் 210ல இருக்கு. Find the constant term of 2x cube minus 1 divided by 3x square whole power 5. இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா வந்து இதுதான் TR plus 1 ஃபார்முலா. அப்போ அதில் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்னன்னா என்னன்னு தெரியணும். n வந்து 5. அப்போ n is equal to 5. a வந்து 2x cube. a is equal to 2x cube. b வந்து minus 1 divided by 3x square. b is equal to minus 1 divided by 3x square. Formula எல்லாம் t r plus 1 is equal to ncr a power n minus r b power r. இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். n வந்து 5, அப்போ 5cr, a வந்து 2x cube whole power n minus r, இப்போ n 5 minus r, b வந்து minus 1 divided by 3x square whole power r, b power r நால whole power r. நெக்ஸ்ட்டு 5cr, இந்த 2க்கும் தான் இந்த பவர் 5 minus r, x cube-க்கும் இது 5 minus r பவர் தான். ஃபஸ்ட்டு 2க்கு எழுதலாம். அப்போ 2 power 5 minus r. அடுத்து எக்ஸுக்கு இங்கே க்யூப் இருக்குது, இங்கே 5 minus rன்னு இருக்குது. அப்போ 3 into 5 minus r, 3 உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 15 minus 3r. அப்போ எக்ஸ் பவர் 15 minus 3r. இந்த டேர்மில் பவரில் இருக்க ஆர் வந்து -1க்கும் பவர் தான், 3க்கும் பவர் தான், எக்ஸ் ஸ்கொயருக்கும் பவர் தான். அப்போ தனித்தனியாக எழுதிடலாம். -1 whole power r divided by 3 power r எக்ஸ் பவர், எக்ஸுக்கு இங்கே 2 இருக்குது, இங்கே r இருக்குது. அப்போ 2 into r 2r, x power 2r. அடுத்து equal to 5cr 2 power 5 minus r. கான்ஸ்டண்ட்டை ஃபஸ்ட்டு முன்னாடி எழுதிடலாம். -1 whole power r divided by 3 power r எழுதிடலாம். -1 whole power r divided by 3 power r. இப்போ இந்த எக்ஸ் டேர்மும் இந்த எக்ஸ் டேர்மும் இருக்குது. a power m divided by a power n is equal to a power m minus n. பேஸ் ரெண்டும் சேமாக இருந்து அது டிவைடில் இருந்துச்சுன்னா அதோட பவரை நம்ம மைனஸ் பண்ணலாம். அப்போது எக்ஸ் பவர் 15 minus 3r, கீழே இருக்க பவர் வந்து 2r, அது மேலே போச்சுன்னா மைனஸ் ஆகிடும். அப்போ -2r. அடுத்து ஈக்குவல் டு 5cr 2 power 5 minus r -1 power r divided by 3 power r எக்ஸ் பவர் 15 -3rம் -2rம் -5r ஆகிடும். -5r. இது tr plus 1. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் கண்டுபிடிக்க போகிறோம். கான்ஸ்டன்ட் டேர்ம்னா எக்ஸ் பவர் 0ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இருக்க எக்ஸ் டேர்ம் வந்து எக்ஸ் பவர் 15 minus 5r, இது எக்ஸ் பவர் 0. இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணலாம். அப்போது எக்ஸ் பவர் 15 minus 5r is equal to x power 0. பேஸ் ரெண்டுமே எக்ஸு சேமாக இருந்து ஈக்குவலாக இருக்குது. அப்போ பவருமே வந்து ஈக்குவல் தான். அப்போ 15 minus 5r is equal to 0. ப்ளஸ் 15 ஈக்குவல் டு தாண்டும் போது -15 ஆகிடும். அப்போ -5r is equal to -15. -5 மல்டிப்ளையில் இருக்கிறது ஈக்குவல் டு தாண்டும் போது டிவைட் ஆகிடும். அப்போ r is equal to -15 divided by -5. கேன்சல் பண்ணால் 5 டேபிளில் 15 வந்து 3s are, மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். அப்போ r is equal to 3. அப்போது r is equal to 3ன்னு சொல்லிட்டு இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். t 3 plus 1 is equal to 5c3 2 power 5 minus 3 minus 1 power 3 divided by 3 power 3 x power 15 minus 5 into 3 is equal to 5c3 கண்டுபிடிக்கலாம். 5c3 ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 5c3 ஓட காம்பினேஷன் வந்து இதுதான். இதில் 3 to 1 3 to 1 கேன்சல் ஆகிடும். 2 டேபிளில் 2 1s are, 4 வந்து 2s are. அப்போ 5 into 2 10. 5c3 ஓட வேல்யூ வந்து 10. அப்போ 5c3க்கு பதிலாக 10ன்னு போடலாம். அடுத்து 2 power 5 minus 3. 5 minus 3 வந்து 2. அப்போ 2 power 2ன்னு போடலாம்.
into 2 power 2. இது minus 1. minus 1 3 டைம் மல்டிப்ளை பண்ணால் -1 கிடைக்கும். ஏன்னா 2 மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், மறுபடியும் ஒரு மைனஸ் சிம்பிள் வரும். அடுத்து 3 பவர் 9. 3 பவர் 3ன்னு இருக்குங்க. 3 பவர் 3 3 into 3 into 3 3 3s are 9 9 3s are 27. 3 பவர் 3 27ன்னு எழுதலாம். அடுத்து x பவர் 15 minus 5 3s are 15 minus 15 is equal to 10 into 2 square வந்து 4 into minus 1 divided by 27. இங்கே இருக்க x பவர் 15 minus 15 வந்து 0 ஆகிடும். அப்போ x பவர் 0 எனிதிங் பவர் 0 1 ஆகிடும். அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக 1 ஆகிடும். இன்ட்டு 1 நம்ம எழுதினாலும் ஒன்று தான். 4 10s are 40 40 into minus 1 minus 40 divided by 27 T4. T4 is equal to minus 40 divided by 27. Therefore, the constant term is minus 40 divided by 27.